وبركاته. نحمد على الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 27வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிறோம். நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவின் பரிபூர்ணமான பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. புனித மிக்க லைலத்துல் கத்ர் என்கிற மகத்தான இந்த பெரு இரவின் அனைத்து பாக்கியங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தார்கள், நமக்கு வேண்டப்பட்டவர்கள், நம்முடைய ஊரிலே வாழக்கூடிய முஸ்லிம் பெருமக்கள், உலகமெங்கிலும் இருக்கிற முஸ்லிம் பெருமக்களுக்கு அல்லாஹு தாலா இந்த இரவின் பாக்கியங்களை நிறைவாக தந்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் என்கிற இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. நான் இதை பல தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். 1000 என்பது ஒரு எண்ணிக்கை, அவ்வளவுதான். அது குறிப்பாக 1000 மடங்கு பெருசு என்று மாத்திரம் அர்த்தம் அல்ல. அரபுகளுக்கு 1000-ஐ விட அதிக எண்ணிக்கை தெரியாது. அரபுகளுக்கு 1 10 தெரியும், 100 தெரியும், 1000 தெரியும். 1000க்கு மேல ஒரு வார்த்தை அரபுல இல்லை. நம்மள 10,000 இருக்கு, லட்சம் இருக்கு, கோடி இருக்கு. உருதுல அதுக்கு மேலையும் ஒரு வார்த்தை இருக்கு. அரபுனா 10 கோடி அப்படிங்கிறதுக்கு வார்த்தை இருக்கு. இங்கிலீஷ்ல இன்னும் கூட அதுக்கு பில்லியன் அப்படின்னு வார்த்தைகள் இருக்கு. ஆனா அரபுகள்கிட்ட இந்த 1000 தான் கடைசி எண்ணிக்கை. அதனால அல்லாஹ் 1000ன்னு சொன்னான், அவ்வளவுதான். இதனுடைய அர்த்தம் 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு. 1000 மாதங்களை விட சிறந்தது என்கிற போது அது 1000 என்கிற எண்ணிக்கைக்கு அடங்கக்கூடியதல்ல, அதை விட அதிகமா இருக்கும். அதுவும் எவ்வளவு, எந்த 1000 என்றால் சராசரியான 1000 மாதங்கள் அல்ல. அதையும் நான் உங்களுக்கு முன்னால் சொல்லி இருக்கிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே யூதர்களில் வாழ்ந்த ஒரு நபியை பற்றி சொன்னார்கள். ஷம்ஊன் அல் அகாசி என்கிற நபியை பற்றி சொன்னார்கள். யூதர்கள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நபிமார்களை ஒதுக்குபவர்களாக ஆனார்கள். சொந்த சமூகத்தில் பிறந்த நபிமார்களையே கொலை செய்தார்கள். அந்த பழக்கத்தில் அல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்ய அடுத்த ஒரு நபியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அப்படி வந்த ஒரு நபிமார்களில் ஒருத்தர் யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்த நபிமார்களில் ஒருத்தர் ஷம்ஊன். அவரோடு சேர்ந்து காபிர்களை எதிர்த்து போராடுவதற்கு யாரும் இருக்கவில்லை. சொந்த சமூகமே வரல, வேற யாரும் வரல. ஒரு தனி நபராக அவர் போராடினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார், ஷம்ஊன் அல் அகாசி தனி நபராக போராடினார். போராடுவதற்கு வாள் இருக்கவில்லை. ஒட்டகத்தின் ஒரு தாடை, ஒரு எலும்பு கையில் வைத்திருந்தது. அந்த எலும்பை வைத்து 1000 மாதங்கள் போராடினார். அவர் போராடுகிற காலத்தில் அவருக்கான ஓய்வுக்கு நேரம் இருக்கல, சாப்பாட்டுக்கு வழி இருக்கல. இப்ப அல்லாஹ் அவர் வைத்திருந்த அந்த எலும்பின் அடிவாரத்தில் ஒரு ஓட்டையை வைத்திருந்தான். அதில் உனது வாய்க்கு நேராக காட்டினால் உனக்கு தேவையான குடிபானத்தையும் உணவையும் தருவேன் என்று சொன்னான். அதை வைத்துக் கொண்டு, இந்த ஒற்றை எலும்பை வைத்துக் கொண்டு அதிலிருந்து கிடைக்கிற ஆகாரத்தை புசித்துக் கொண்டு 1000 மாதங்கள் அவர் போராடினார் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்லிட்டு சொன்னாங்க, இப்படி ஒரு நபர் யூதர்களில் வாழ்ந்ததாக ஜிப்ரீல் எனக்கு சொன்னார் என்று சொன்னார். அதை கேட்டு ஆச்சரியப்பட்ட சஹாபாக்கள், இப்படி ஒரு மனிதர் போராடி இருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய பாதையிலே தனி ஒரு ஆளாக, ஒரு நபர் இராணுவமாக, தனிப்பட்டாளமாக இப்படி ஒருவர் போராடி இருக்கிறார் என்றால், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் அந்த நன்மை வேண்டுமே என்று அவர்கள் கேட்டபோது அவர்களுடைய ஆர்வத்திற்கு பரிசாக இந்த லைலத்துல் கத்ர் என்கிற இரவை அல்லாஹ் தந்தார். லைலத்துல் கத்ர் இரவுல நீங்கள் ஒரு நாள் அமல் செய்வீர்களானால் 1000 மாதங்கள் அவர் செய்த அந்த போராட்டத்தின் நன்மையை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொன்னார். இப்ப 1000 மாதங்களுடைய நன்மை கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போது அது சராசரியான 1000 மாதங்களுடைய நன்மை அல்ல. ஷம்ஊனுல் காசி என்கிற மகத்தான போராளியினுடைய 1000 மாதங்கள். நம்முடைய பேஸ்புக் பார்த்துட்டு, யூடியூப் பார்த்துட்டு, இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற இந்த 1000 மாதங்கள் அல்ல. அல்லாஹ்வின் பாதையில் போராடிய ஷம்ஊனுல் காசியினுடைய 1000 மாதங்கள். அந்த 1000 மாதத்தை விட நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அல்லாஹ் சிறப்பு கொடுத்தான். இது இந்த லைலத்துல் கத்ர் என்பது நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு கிடைச்ச சிறப்பு. அல்லாஹ் அப்ப அது சொன்னா இதை விட அதிகமா, 1000-ஐ விட அதிகமா, 1000-ஐ விட அதிகமாகனா அது 1 லட்சமாக இருக்கலாம், கோடியாக இருக்கலாம், பல கோடியாக இருக்கலாம், பல ட்ரில்லியன்களாக இருக்கலாம். அவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு இரவில் நாம் செய்கிற வணக்கத்திற்கு இருக்கிறது. 2 ரக்காத்து தொழுதால், கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதினால், குர்ஆன் ஓதுவதை காதால் கேட்டால், கொஞ்ச நேரம் தஸ்பீஹ்கள் செய்தால், கொஞ்ச நேரம் பாவ சிந்தனைகள் இல்லாமல் பள்ளிவாசலுக்குள் இஅ்திகாஃப் இருந்தால் அல்லாஹ் அந்த நன்மையை தருவான். அது எவ்வளவு என்பது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கிற ஒப்பந்தத்தை கொடுத்து, நாம எந்த நம்பிக்கையோடும் எந்த எதிர்பார்ப்போடும் இருக்கிறோமோ அதை பொறுத்து இது கூடும். 1000-ஆகவும் ஆகலாம், பல லட்சமாகவும் ஆகலாம். அல்லாஹ் இடத்துல நம்ம துஆ கேட்போம். அல்லாஹ் இன்றைக்கு எவ்வளவு கொடுப்பானோ அதில் அதிகமானவற்றை அல்லாஹ் நமக்கு தருவான். அவன் பொருந்திக் கொள்கிற கூலிகளில் மிகச்சிறந்த கூலியை அல்லாஹ் நமக்கு தருவானாக என்று நாம துஆ செய்வோம். நமக்கும் தருவானாக, நம்மை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தருவானாக என்று நாம துஆ செய்வோம். எல்லாத்தையும் விட பெருசு நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி உத்தகாஅ மினன் நார். ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து ஏராளமான பேரை அல்லாஹ் விடுதலை செய்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இப்படி சொன்னார்கள், கல்பு கூட்டத்தாரின் ஆடுகளுடைய முடிகளின் அளவுக்கு அல்லாஹ் மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறார். கல்புக்கு நான் ரமலானுடைய தொடக்கத்திலே சொன்னேன், இது என்ன கல்பு கூட்டத்தாரின் ஆடுகள்னா, அன்னைக்கு இருந்த மக்காக்காரங்க எல்லார்ட்டையும் இருந்த சொத்துங்கிறது ஆடு மாடு ஒட்டகதான். அவங்களுடைய சொத்துங்கிறது இதுதான். ஏக்கர் கணக்குல நிறம் வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால அது அவங்கள்ட்ட இருந்த சொத்து இதுதான். இப்ப ஆடுகள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருப்பாங்க. கல்பு என்கிற மக்கள் ஆடுகள் வச்சிருந்தாங்க. அந்த ஆடுகள் எப்படி இருந்ததுன்னா 2 மலை கணவாய்களுக்கு இடையில் நிலைந்து இருந்தது. 2 மலைகளுக்கு இடையில் இருக்கிற கணவாய் முழுக்க ஆடுகள் இருந்துச்சு. இப்ப அவ்வளவு ஆடுகள் வச்சிருந்தாங்க. ஒரு ஆட்டுல எவ்வளவு முடி இருக்கும்? ஒரு ஆட்டுல சொல்ல முடியாத அளவுக்கு முடி இருக்கு. அல்லாஹ் அவ்வளவு பேரை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த விடுதலை ரமலான் மாதம் முழுக்க கிடைக்கிறது. குறிப்பாக ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் கிடைக்கிறது. அந்த 10 நாட்களிலும் ஆகச் சிறந்த நாளாக ரமலானுடைய 27ஆம் நாள் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது. எனவே நாம இந்த ரமலானில் இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் இடத்திலே மனமுருகி துஆ கேட்போம். யா அல்லாஹ், நரகத்திலிருந்து எங்களை விடுதலை செய்து விடுவாயாக, எங்களுடைய பெற்றோர்களை விடுதலை செய்து விடுவாயாக, எங்களுடைய குடும்பத்தார் மனைவி மக்களை விடுதலை செய்து விடுவாயாக, எங்களுடைய உற்சார உறவினர்களை, நண்பர்களை, எங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை, எங்களுக்கு தெரிந்தவர்களை, எங்களுக்கு உதவி செய்தவர்களை, எங்கள் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களை, இந்த ஊரிலே வாழக்கூடிய சகல முஸ்லிம்களை, யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழக்கூடிய சகல முஸ்லிம்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்து விடுவாயாக என்று துஆ கேட்போம். கவனமா துஆ கேட்போம். இன்னைக்கு நம்ம துஆ கேட்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில நமக்கான தேவைகள் நிறைய இருக்கா இல்லைங்களா? நம்ம கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நம்முடைய ஆரோக்கியத்தை கேட்க வேண்டி இருக்குது, ஈமான கேட்க வேண்டி இருக்குது, வாழ்க்கையில செல்வ வளத்தை கேட்க வேண்டி இருக்குது, குழந்தைகளுடைய நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை கேட்க வேண்டி இருக்குது, குழந்தைகளை கேட்க வேண்டியதா இருக்கு, சாலிகானவர்களாக ஆக்குறதை கேட்க வேண்டி இருக்கு. எவ்வளவோ விஷயங்களை நம்ம கேட்க வேண்டி இருக்குதான். இப்ப மறந்துடாம எதை கேட்போம் நம்ம? யா அல்லாஹ், எங்களை
நரகத்திலிருந்து விடுதலை செய்து விடுவாயாக என்றும் நாம கேட்போம். இந்த ஒரு நாளுடைய அமல் அல்லாஹ் இடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விடுமானால் வாழ்நாள் முழுக்க அமல் செய்த நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். அப்படித்தானே? அந்த எதிர்ப்பு தவறானதல்ல, அந்த எதிர்பார்ப்பு தவறானதல்ல. லைலத்துல் கத்ர் அன்றைக்கு மக்கள் நிறைய கூட்டமாக பள்ளிவாசலுக்கு வருகிறார்களே, இது என்ன வேடிக்கை என்று சில பேர் கேட்பார். இது என்னங்க வேடிக்கை? இத்தனை நாளா பள்ளிவாசல் திறந்துதானே இருந்துச்சு, இத்தனை நாளே ஹாஃபிஸா தொலைவைக்குத்தானே செஞ்சாரு, இத்தனை நாளே லைட் போட்டு தானே இருந்தோம், நம்ம ஏன் இவ்வளவு பேர் வரல, இன்னைக்கு மட்டும் ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பது நம்முடைய பழக்கம் அல்ல. நாம் என்ன செய்யறோம்? இன்றைக்கு நன்மை கிடைக்கும் என்று தேடி வந்திருந்தால் அல்லாஹ் தருபவன். தர்றவன் யாரு கிடையாது, அஜ்ரத்து கிடையாது. தர்றவன் யாரு கிடையாது, வேற யாரும் கிடையாது. தர்றது யாரு தர்றா? அல்லாஹ் தர்றான். நம்ம கிட்ட நல்ல உறுதிமிக்க எண்ணத்தோட, சுத்தமான எண்ணத்தோட நம்ம பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருந்தா நம்முடைய நீயத்தை அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் அந்த நீயத்திற்கேற்ப அல்லாஹ் நிச்சயம் நமக்கான நற்கூலிகளை தருவான். இந்த இரவை 1000 மாதங்களை விட அதிகம் நன்மைக்குரியதாக அல்லாஹ். இங்கே நிறைய மலக்குமார்கள் இன்றைக்கு வருகிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது இல்லையா? தனஸ்ஸலுல் மலாயிகத்து ஒரு ரூஹ் ஃபீஹா. மலக்குகள் வருகிறார்கள், ஒரு ரூஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு? நபிமார்களோடு பேசக்கூடியவர். நபிமார்களோடு பேசக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இன்னைக்கு வர்றாங்க. சலாம் சலாம் என்கிற நமக்கான அமைதியின் துஆவை கொண்டு வர்றாங்க. நம்ம எல்லாருக்கும் சலாம் இன்னைக்கு தேவையா இருக்கா இல்லையா? நமக்கும் தேவையா இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் என்ன தேவையா இருக்கு? சலாம் என்கிற நிம்மதியும் அமைதியும் தேவையா இருக்கு. அதை கொண்டு வர்றாங்க. யார்கிட்ட? அல்லாஹ்விடத்திலிருந்து கொண்டு வருகிறார்கள். அப்ப அதை நாம பெற்றுக்கொள்ளவும். லைலத்துல் கத்ர் அப்படின்னா, லைலானா இரவு, லைலானா இரவு, கதிர்னா அதுக்கு 3 அர்த்தம் சொல்லுவாங்க. கதிர்னா ஒண்ணு மதிப்பு, ஒண்ணு அர்த்தம் மதிப்பு மிக்க இரவு. இந்த இரவு மதிப்பு மிக்கது. ஏன் மதிப்பு மிக்கது? இது 1000 மாதங்களை விட சிறந்தது, அதனால் மதிப்பு மிக்கது. அப்படி ஒரு அர்த்தம். கதிருக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, நெருக்கடி. இந்த இரவு நெருக்கடியான இரவு. நெருக்கடியான இரவுனா என்ன கருத்துல? அவ்வளவு மலக்குகள் இறங்குகிறார்கள். மலக்குகளால் இன்றைய பூமி நெருக்கடிக்குள்ளானதாக ஆகிவிடுகிறது. அவ்வளவு மலக்குகள் இறங்கி வருகிறார்கள். அவர்களோடு யாரும் வர்றா? அவர்களுக்கு நடுநாயகமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகிறார். அவ்வளவு மலக்குகள் வருகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மலாயிகத்து லைலத்துல் கத்ரி ஃபில் அர்லி அக்ஸர மின் அததில் ஹஸா. பூமியில் மலக்குகள் எந்த அளவுக்கு குவிகிறார்கள் என்றால், பூமியில் சின்ன சின்ன பொடி கற்கள் எந்த அளவுக்கு இருக்கிறமோ, பூமியில பொடி பொடி கற்கள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை விட அதிகமான மலக்குகள் இங்கே இறங்கி வருகிறார்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப அவ்வளவு மலக்குகள் சூழ நாம் இருக்கிறோம். அந்த மலக்குமார்களுடைய துஆவை நாம பெற்றுக்கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தி சொன்னார்கள். என்னன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முசாஃபஹா செய்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முசாஃபஹா செய்கிறார்கள். மூமின்களை பார்த்து, முஸ்லிம்களை பார்த்து முசாஃபஹா செய்கிறார்கள். அந்த முசாஃபஹாவை ஒரு சிலிர்ப்பாக, ஒரு கண்ணீர் துளியாக, ஒரு கவலையாக, ஒரு மகிழ்ச்சியாக மூமின்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று அறிஞர்கள் சொல்கிறார். மலக்குமார்கள் வர்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, அவங்க துஆவும் செய்யறாங்க. அது எல்லாருக்கும் கிடைக்கும். பாவிகளாக இருக்கிறவங்க, வாழ்க்கையில நம்ம சரியா அமல் செய்யலையே அப்படின்னு நினைக்கிறவங்க மனம் திருந்தி நின்னாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கும் கிடைக்கும். இது 5 நேரம் ஒழுங்கா தொழுது, 5 நேரம் தொழுது, கரெக்டா தொழுது, மார்க்கத்தின் எல்லைகளை கரெக்டா கடைபிடிச்சவங்களுக்கு மட்டும் அல்ல, அவங்களுக்கு மட்டும் அல்ல. அப்படி இல்லாம இன்னைக்கே பள்ளிவாசலுக்கு வந்து இன்னைக்கு மட்டும் நான் தொழுதுட்டு இருக்கோம் இருந்தா கூட நம்முடைய நிய்யத்து சுத்தமாக இருந்தா எல்லாருக்கும் இது கிடைக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா மதீனால இருக்கு. ரவுலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா இருக்கு. அந்த ரவுலால ஒரு 4-5 ஹதீஸுகளை போட்டிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகளை போட்டிருப்பாங்க. அதுல ஒரு ஹதீஸ், ஷஃபாஅத்தி, எனது ஷஃபாஅத் யாருக்கு கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷஃபாஅத் யாருக்கு கொடுப்போம்? நம்ம யாருக்காவது பரிந்து பேசுறதா இருந்தா யாருக்கு ஷஃபாஅத் கொடுப்போம்? யாருக்கு பரிந்து பேசுவோம்? நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு இல்லையா? அதுக்கு அடுத்து நல்லவங்களுக்கு, நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு சிபாரிசு செய்வோம். அதுக்கு அடுத்து நல்லவங்களுக்கு சிபாரிசு செய்வோம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசு எப்படிப்பட்டது?
நம்முடைய சிபாரிசுக்கு எந்த மரியாதையும் கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கு மரியாதை கிடைக்காமல் போகாது, நிச்சயம் மரியாதை கிடைக்கும். அந்த ஷஃபாஅத்தினுடைய அளவு என்ன? நாம சொல்ற ஷஃபாஅத்துக்கு ஒரு 5000 ரூபாய் அதிகபட்சமா கிடைக்கலாம். நம்ம சொல்ற ஷஃபாஅத்துக்கு நம்ம யாருக்காவது பரிந்து பேசுறோம்னா ஒரு 5000 ரூபாய் கிடைக்கலாம், ஒரு சின்ன சீட்டு கிடைக்கலாம், ஒரு ஸ்கூல்லயோ எங்கேயாவது ஒரு சின்ன சீட்டு கிடைக்கலாம் இல்லையா? நம்முடைய ஷஃபாஅத்துக்கான அளவு இவ்வளவுதான். ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்துக்கான அளவு என்ன? சொர்க்கத்துல சீட்டு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்துக்கு அளவு என்ன? சொர்க்கத்துல சீட்டு கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய ஷஃபாஅத் யாருக்கு கிடைக்கும் என்றால் லிஅஹ்லில் கபாயிரி மின் உம்மத்தி, என் சமூகத்தின் பெரும்பாவிகளுக்கு கிடைக்கும். இந்த ரவுதால இந்த வாசகத்தை பார்த்தா நமக்கு அழுக தானா வந்துடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கருணை மிக்கவங்க, தன்னுடைய ஷஃபாஅத்தை தொழுகையாளிகளுக்கு கிடைக்கும்னு ஒதுக்கி வைக்கல, ஜகாத்து கொடுக்கிறவங்களுக்கு கிடைக்கும்னு ஒதுக்கி வைக்கல, என்னை தரிசிக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒதுக்கி வைக்கல. என்னுடைய ஷஃபாஅத்து பெரும்பாவிகளுக்கு கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எல்லாருக்கும் இந்த மார்க்கத்தில் யாருக்கும் வஞ்சனை இல்லாமல், பிரிவில்லாமல், வித்தியாசம் இல்லாமல் அல்லாஹ் இன்றைய இரவை பாக்கியமான இரவாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே இந்த இரவின் மகத்துவத்தை நாம புரிஞ்சுக்குவோம். இந்த ராத்திரியினுடைய மகத்துவத்தை எது வரைக்கும் ஃபஜ்ர் வரைக்கும் இருக்கிற அந்த மகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்குவோம். அதை பயன்படுத்தி கொள்ள நாம முயற்சி செய்ய, என்ன அல்லாஹ் இடத்துல கேட்கணுமோ, எவ்வளவு அல்லாஹ் இடத்துல உருகணுமோ, எவ்வளவு அல்லாஹ் இடத்துல சஜதால விழுந்து கேட்கணுமோ அவ்வளவு தூரம் சஜதாவில் விழுந்து, அவ்வளவு தூரம் அல்லாஹ் இடத்துல உருகி அவன் மீதான நம்பிக்கையை திருப்பி நாம துஆ கேட்போம். அல்லாஹ் நம் வாழ்க்கையை வெளிச்சமானதாக ஆக்கி வைப்பான். இந்த இரவனுடைய நன்மைகள் அத்தனையும் அல்லாஹ் நமக்கு தருவான். இந்த இரவுக்கான சிறப்பு என்னன்னா, இந்த இரவு குர்ஆனுடைய, நம்ம தொடர்ந்து ரமலானுடைய ஒற்றைப்படை இரவுகள்ல குர்ஆன் செய்த மகத்தான சாதனைகளை பற்றி நம்ம பள்ளியில பேசிட்டு வந்தோம். குர்ஆன் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வேத நூலோடும் ஒப்பிட முடியாத ஒரு வேத நூல். அதை நாம பெருமையா சொல்லல, உண்மையா சொல்றோம். வெறும் பெருமைக்கு சொல்லல, உண்மையாக சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற வேறு எந்த நூலோடும் ஒப்பிட முடியாத நூல். நான் ஒரு செய்தியை சொன்னேன் அன்றைக்கு முதல் நாள்ல சொன்னேன். குர்ஆனுக்கு இருக்கிற சிறப்புகள்ல பிரதான சிறப்பு அது நம்பப்படுகிற வேதம். குர்ஆன மாதிரி நம்பப்படுற வேதம் இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. இரண்டாவது, ஓதப்படுகிற வேதம். குர்ஆனை போல ஓதப்படுகிற வேதம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. இன்னைக்கு நாம சில பேரை பார்க்கலாம், நம்ம யாரையும் இந்த நேரத்துல சுட்டிக்காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இந்து மத பற்றை அதிகப்படுத்துவதாக சொல்கிறவர்கள் இந்த வேதத்தை ஓதுங்கள்னு எத்தனை பேர்த்த சொல்லியிருப்பாங்க? இது இந்து மதத்தின் வேதம், இந்த வேதத்தை ஓதுங்கள்னு எத்தனை பேர்த்த சொல்லியிருப்பாங்க? முஸ்லிம்களுக்கு எதிரான வன்மத்தை கக்கி அவர்கள் இந்துக்களை ஒன்று திரட்ட நினைக்கிறாங்களே தவிர, அவங்களுடைய மதத்தை கொடுத்து இந்த மதத்தை பின்பற்றி ஒன்றுபடுங்கள்னு எத்தனை பேர்த்த சொல்றேன். ஏன்னா சொல்றதுக்கு அவங்ககிட்ட இல்ல, சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இன்னொன்னு, வேதத்தையே சில பேருக்கு தரக்கூடாது என்றவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார். வேதத்தை கையில் கொடுக்க கூடாது என்று அவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். எப்படி கிடைக்கும்? ஆனால் நம்முடைய வேதம் இன்றும் ஓதப்படுகிறது. ஓதப்படுதா இல்லைங்களா? இப்ப நம்ம பள்ளிவாசல்ல ஒரு மாசம் முழுக்க இது ஓதணும். எத்தனை லட்சம் பள்ளிவாசல்களில் ஓதப்பட்டது, எத்தனை மக்கள் ஓதி இருப்பார்கள் தனித்தனியாக. இங்கேயே கேட்டா இந்த ரமலான்ல நான் எத்தனை ஹத்தம் முடிச்சேன்னு பல பேர் சொல்லுவீங்க. உங்களை கையை தூக்குன்னு சொல்ல மாட்டேன், நான் கையை தூக்குங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா முடிச்சவங்க பல பேர் இருப்பாங்களா இல்லையா? எத்தனையோ பேர் ஹத்தம் முடிச்சவங்க இருப்பாங்க. அப்ப ஓதப்படுகிற, நம்பப்படுகிற வேதம், ஓதப்படுகிற வேதம், பின்பற்றப்படுகிற வேதம். இந்த வேதத்தை பின்பற்றுகிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். உலகத்தில் அப்படி வேதங்கள் இருக்கிற எந்த வேதமும் இல்லை. குர்ஆன் பின்பற்றப்படுகிற வேதம். அதே போல இன்னைக்கும் நடைமுறையில் சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிற வேதம் குர்ஆன் என்கிற வேதம். இந்த குர்ஆனுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. எவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த உலகத்தில் குர்ஆன் நிகழ்த்தி இருக்குது அப்படின்னா, மாஷா அல்லாஹ். நேற்றுக்கு சவுதி சேனலை பார்க்கிறோம், எங்க பார்த்தாலும் கூட்டம். பாத்தீங்களா நீங்க? சவுதி சேனல் தராவீஹ் பாத்தீங்க, என்ன எவ்வளவு கூட்டம்! 34 லட்சம் பேர் அந்த தொழுகைக்கு வந்தாங்கன்னு சொல்லப்படுது. அந்த இடத்துக்குள்ள, அந்த பள்ளிவாசலுக்குள்ள அதை சுற்றி 34 லட்சம் பேர் தொழுதார்கள். இந்த மக்கால அல்லாஹ்வை தொழுவதற்கு ஒருத்தர் 2 பேர் கூட இருக்கல. ஒருத்தர் 2 பேர் கூட அல்லாஹ்வை தொழுவதற்கு இருக்கல.
லா இலாஹ இல்லல்லாஹுவை சத்தமிட்டு சொல்லுவதற்கான தைரியம் யாருக்கும் இருக்கல. ஒரு ஹதீஸ் உண்டு, இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு சொல்றாரு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்ப அவர் முஸ்லிம் ஆகல, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை, அவர் முஸ்லிம் ஆகல. அவர் வீட்டுக்கு அஃபீஃப் அப்படிங்கிற ஒரு விருந்தாளியா வந்திருக்காரு. விருந்தாளி சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுல இருக்கிற மாடியில நின்று இப்படி வெளியே பார்த்துட்டு இருக்கார். பாலைவனத்தை பார்க்கிறார். பாலைவனத்துல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவர்களை பின்தொடர்ந்து ஒரு சிறுவரும் போவதை அவர் பார்க்கிறார். அவங்க வித்தியாசமா போறாங்க. இந்த நேரத்துல இந்த பக்கம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு சிறுவரும் போறாங்க அப்படின்னு பார்க்கிறார். அவங்க என்னமோ செய்யறாங்க. அந்த பாலைவனத்தில் அவர்கள் என்னவோ செய்கிறார்கள், அதையும் பார்க்கிறார். பார்த்து விட்டு அவர் அப்பாஸ் இடத்திலே கேட்கிறார், யார் இவங்க, என்ன செய்யறாங்க? மக்காவில் வணங்குவதற்கான இடம் காபா இருக்கிறது, அங்கே நடைபெறுகிற வணக்கங்கள் வேற இருக்கு. இவங்க 3 பேர் தனியாக வந்து என்ன செய்கிறார்கள் என்று அவர் கேட்கிறார். அப்படி கேட்கிற போது அவர் சொல்கிறார், இப்னு அப்பாஸ் சொல்கிறார், இவர் என்னுடைய சகோதரருடைய மகன் முகம்மது, அவரோடு இருக்கிற பெண்மணி அவருடைய மனைவி ஹதீஜா, அவர்களோடு இருக்கிற சிறுவர் அவர்களுடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா, இந்த 3 பேரும் தான் இங்கே நிற்கிறார்கள். அவங்க என்ன செய்துகிட்டு இருக்காங்க? அவர்கள் ஏதோ ஒரு மதத்தை சொல்லுகிறார்கள். இவர் சொல்லுகிறார், அவர் சொல்றார், அப்பா சொல்றார், இவர் சொல்லுகிறார், இவருடைய இறைவன் ரப்பு ஸமாஇ வல் அர்த், இந்த சிலைகள் எல்லாம் அவருடைய இறைவன் அல்ல என்றும், வானங்களுடையவும் பூமியுடையவும் ரப்பு தான் ரப்பு என்று சொல்லி அவரையே நீங்கள் வணங்க வேண்டும் என்று இவர் சொல்லுகிறார். அவரைத்தான் இவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறார். இப்படி அவர் கேட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பின்னாடி ஒரு முஸ்லிம் கிட்ட அவர் ஒரு வார்த்தை சொல்றார். அந்த 3 பேர் தான் அன்னைக்கு தொழுகிறாங்க. அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு வார்த்தை சொல்றாரு, வஐமுல்லாஹி மா அலமு அலா லஹரில் அர்தி குல்லிஹா அஹதன் அலா ஹாதா தீனி கைர ஹாஉலாஇ ஸலாஸா, எனக்கு தெரிஞ்சு இந்த மதத்துல இந்த 3 பேரை தவிர வேற யாரும் இந்த பூமிக்கு மேல இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பூமிக்கு மேல இந்த 3 பேரை தவிர வேறு யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க? இந்த காட்சியை பார்த்த உடனே ஞாபகத்துக்கு வருது, அன்னைக்கு என்ன சொன்னாரு, இந்த 3 பேரை தவிர ஆளு இருக்காதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க? 34 லட்சம் பேர் இருக்காங்க. அதுவும் எப்படி இருக்கிறார்கள்? 1400 வருஷங்களை கடந்த பிறகு அவருடைய வழியில் இருக்கிறார் இல்லையா? இத்தனை பெரிய மாற்றத்தை செய்தது எது என்று கேட்டால் குர்ஆன் தான். அதனால குர்ஆனுடைய மகத்துவம் என்பது மிக சாதாரணமானதல்ல, மிக பிரம்மாண்டமானது. அது உருவாக்கிய சமூக கட்டமைப்பு மிக அற்புதமான. சகோதரர்களே, இப்ப நான் சமீபத்துல ஒருத்தரை சந்திச்சேன், போன ஹஜ்ஜில் ஒருத்தரை சந்திச்சேன். அவர் சொன்னாரு, அவங்க ஒரு குடும்பமா வந்திருக்காங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற இளைஞன், அந்த இளைஞனை சுட்டி காட்டி அவர் சொன்னாரு, இந்த இளைஞன் அவங்க அண்ணிய முகத்தை முழுசா பார்த்ததில்லை, அவங்க அண்ணியினுடைய முகத்தை முழுசா பார்த்ததில்லை. இது ஹஜ்ஜில நான் கேள்விப்பட்டது, வெளியூர்காரங்க. இப்ப சமீபத்துல ஒரு 2 மாசத்துக்கு முன்னால ஒரு இளைஞரை அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்ப அவர் சொல்றாரு, அவங்க வேற யாரும் அறிமுகப்படுத்தும் போது அவர் சொல்றாரு, இவர் அவங்க அண்ணிகிட்ட நின்று 5 நிமிஷம் பேசினது இல்லை. ஒரு கொழுந்தனை பத்தி சொல்றாங்க. இவர் என்ன சமூகம், எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிற சமூகம், எவ்வளவு பரிசுத்தமாக உருவாக்கப்பட்டிருக்கிற சமூகம். இப்படி உருவாக்கின இந்த பெருமை யாருக்கு சொந்தம்? குர்ஆனுக்கு சொந்தம். தனிப்பட்ட வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுத்தது இஸ்லாமிய மார்க்கம். அவுரங்கசீப் பற்றி பேசுகிறார். அவுரங்கசீப்பனுடைய சமாதியை எடுக்கணும்னு பேசுறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியல, அவரை விட இந்த உலகத்துல இந்த இந்தியா வைத்து கொண்டாடுவதற்கு வேறு யார் இருக்கிறார்? அரசாங்க கஜானாக்களை சுருட்டி கொண்டு போகிறவர்களைத்தான் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அன்றைக்கும் அரசாங்க கஜானாக்களை சுருட்டி கொண்டு போகிறவர்கள், ஆட்சியாளராக வந்துவிட்டால் கிடைக்கிற சொத்து முழுவதும் தன்னுடையதே என்று நினைக்கிறவர்களைத்தான் நாம் பார்க்கிறோம். அவுரங்கசீப் காபூலில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஆட்சி செய்தவர். காபூலில் இருந்து செங்கல்பட்டு, நாம யாரும் தெரிஞ்சுக்கணுங்க, இதெல்லாம் நம்ம சொல்லணும். பேசுகிற போது என்ன நினைச்சீங்க நீங்க? அவுரங்கசீப்ப அவர் காபூலில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஆட்சி செய்திருக்கிறார். அவர் இறந்து போகிற போது அவர்
ஒரு பைசாவை கூட அதுல இருந்து வச்சுட்டு போனேன். அவர் இறந்து போகிற போது 11 காசுகளை விட்டுட்டு போனாரு. என்னுடைய மரண செலவுக்கு இதை வச்சுக்கோங்க அப்படின்னு விட்டுட்டு போனார். அதுவும் அவர் தொப்பி தைத்து விற்ற காசில் கிடைத்தது. குர்ஆனை எழுதி கொடுத்து விற்ற காசில் கிடைக்கும். இதை எந்த வரலாற்று ஆசிரியரும் மறக்க முடியாது. 50 வருஷம் இந்தியாவை ஆட்சி செய்தவர். நீங்க எல்லாம் 15 கோடி ரூபாய்க்கு சட்டம் போடுறீங்க, 4 கோடி 5 கோடிக்கு கோட்டு போடுறீங்க. ஏழை மக்களின் காசு, ஏழை மக்களிடமிருந்து உறிஞ்சப்படுகிற காசு. அவுரங்கசீப் பேரரசராக இருந்த போதும் கூட அவர் அப்படி வாழ்க்கை வாழ்ந்தார். இந்த வாழ்க்கையை அவருக்கு, இந்த வாழ்க்கையுடையவராக அவரை காட்டி அவரை உருவாக்கியது எது? உருவாக்கியது குர்ஆன். குர்ஆன் மகத்தான ஒரு பாரம்பரியத்தையும் சமூகத்தையும் உலகத்திற்கு உருவாக்கி கொடுத்தது. அந்த குர்ஆன் மிகச் சிறப்பான வாழ்க்கைக்கு வழி சொல்லுது. நம்மளை எப்படி வாழணும்னு ஒரு வழிகாட்டுதல். நம்ம எல்லாம் எப்படி வாழணும்னா புகழுக்குரிய ஒரு வாழ்க்கை வாழணும். புகழுக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழணும். மௌத்தா போகும்போது 4 பேர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்றோம். நல்லா தௌஃபீக் செய்வாங்க. போயிட்டான், நல்ல வேலை போய் சேர்த்துட்டான் அப்படின்னு ஊர்ல இருக்கிறவங்க சொல்லக்கூடாது. அல்லது என்ன வாழ்க்கை, என்னமெல்லாம் ஆட்டம் ஆடுனா போயிட்டானே அப்படின்னு ஏளனமாக பேசக்கூடாது. 4 பேர் அவர்கள் என்ன சொல்லணும்? நல்ல மனுஷன் போயிட்டாரே, இவரெல்லாம் வாழ வேண்டியவர் அல்லவா என்று உலகம் துஆ செய்ய வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு குர்ஆன் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நம்ம எப்படி வாழணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆஹிரீன். யா அல்லாஹ், எனக்கு பின்னால் வருகிற மக்கள் என்னை புகழ வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது. இன்னைக்கெல்லாம் மோட்டிவேட் பண்றாங்க, நல்ல சிறப்பா வாழணும், சிறப்பா வியாபாரம் செய்யணும், சிறந்த தலைவரா இருக்கணும், சிறந்த ஊழியர்களா இருக்கணும் மோட்டிவேட் பண்றாங்க. குர்ஆன் மொத்த மனித சமூகத்தை, முஸ்லிம்களை மோட்டிவேட் பண்ணது. நீங்க எப்படி இருக்கணும்? புகழும்படி வாழ வேண்டும். வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆஹிரீன். யா அல்லாஹ், பின்வரக்கூடிய சமுதாயத்தில் எனக்கு ஒரு புகழ் இருக்க வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை தான் வஜஅல்லி அப்படின்னு கேட்கிறோம். பின்வரக்கூடிய சமூகத்துல புகழ் இருக்கணும். அதே நேரத்தை ஆகிரத்தை நம்ம மறந்துடக்கூடாதுல்ல. அடுத்த வார்த்தை சொல்லுது, வஜஅல்லி மின் வரஸத்தி ஜன்னத்தின் நஈம். யா அல்லாஹ், நான் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரனாகணும். உலகத்துல எனக்கு புகழுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும், நான் சொர்க்கத்துக்கும் சொந்தக்காரனாகணும். அப்படி ஒரு வாழ்க்கையை கொடு அப்படின்னு மார்க்க சொல்லு. மார்க்க என்ன சொல்லல? கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட வாழ்க்கையை தான் தேடிக்கணும்னு சொல்லல. கஷ்டப்பட்ட வாழ்க்கையை தான் தேடிக்கணும்னு சொல்ல, சிறப்பா வாழும்படி மார்க்கம் சொல்லு. நல்லா சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிங்க. உங்களால எவ்வளவு சிறப்பா சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிங்க. நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன். குர்ஆன் சொல்லுது, தொழுகை முடிச்சிட்டீங்கன்னா பூமியிலே நீங்கள் பரவி சென்று தேடிக்கொள்ளுங்கள். முஸ்லிம்கள் நல்ல சம்பாதிக்கிறவரா, எப்படி சம்பாதிக்கிறவரா இருக்கணும்? அவரால் 4 பேர் சாப்பிட்றாங்க அப்படின்றத சந்தோஷப்படணும். நம்மளை நம்பி 4 பேர் சாப்பிட்றாங்கிறத சந்தோஷப்படுறவராக இருக்கணும். அப்படி அவர் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆர்வத்தை குர்ஆன் கற்றுக் கொடுக்கும். எவ்வளவு பெரிய அரண்மனையில் இருந்தாலும் தப்பில்லை, எவ்வளவு பெரிய அரண்மனையில் இருந்தாலும் தப்பில்லை. குர்ஆன் அரண்மனைகளுக்கு எதிரானதல்ல. பெரிய வீடுகளில், ஆடம்பர கார்களில் உல்லாசமாக இருக்கிறதுக்கு குர்ஆன் எதிரானதல்ல. என்ன குர்ஆன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளவு அருமையா வாழ்ந்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆன்லயே அவருடைய மாளிகைகளை பத்தி சொல்றான். அவ்வளவு மாளிகைகள். அவருக்கு 1000 மனைவிகள்னு ஒரு கருத்து, 800 மனைவிகள்னு ஒரு கருத்து. குறைஞ்சது 800 மனைவிகள். 1000ங்கிறது இருக்கலாம், ஆனா குறைஞ்சது 800 மனைவிகள் இருந்தாங்கன்னு வருது. பல்கீஸ் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. தெரியுமா இல்லைங்களா உங்களுக்கு? பல்கீஸ் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பல்கீஸ் அம்மாவுக்கு 6 அரண்மனைகளை கட்டி கொடுத்தார்கள்னு வரலாறு. பல்கீஸ் அம்மாவுக்கு 6 அரண்மனைகளை கட்டி கொடுத்தார். அவர் உலுஹியா கொடுக்க போவார். உலுஹியான்னா குர்பானி கொடுக்க போவாரா இல்லையா? குர்பானி கொடுக்க போகும்போது எப்படி போவார் அப்படின்னா, அது ஒரு பெரிய அணிவகுப்பா இருக்குமா. 5000 ஒட்டகைகள். 5000 நம்ம ஒரு 50 ஒட்டகையை சேர்த்து பார்த்திருப்போமா? 5000 ஒட்டகைகள், 5000 காளை மாடுகள், 20000 ஆடுகள், இவைகளை உலுஹியா கொடுக்க எடுத்துட்டு போவார். எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி அவர் கொண்டு போகிற போதுதான் இவ்வளவு பெரிய படை வர்றத ஒரு எறும்பு பார்த்துச்சு.
ஒரு எறும்பு பேசியதுன்னு ஒரு வரலாறு இருக்கு. அவர் போற வழியில ஒரு எறும்பு புத்து இருந்துச்சு. அந்த எறும்பு தன் சகாக்கள்கிட்ட பேசிச்சு. குரான்ல அந்நம்லு அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கு. அந்த அந்நம்லு அத்தியாயத்துல எறும்பு பேசிச்சின்னு ஒரு செய்தி வரும். அந்த எறும்பு பேசிச்சின்னு என்ன சொல்லுது? காலத்து நம்லத்தும் ஒரு எறும்பு பேசியது, யா ஐயுகன் நம்லு, எறும்புகளே உதுகுலு மசாக்கினக்கும், உங்க பொந்துகளுக்குள் போய் ஒளிந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவருடைய படைகளும் தெரியாமல் உங்களை மிதித்து விடக்கூடும் அப்படின்னு குரான்ல ஒரு ஆயத்து இருக்கு இல்லையா? அந்த ஆயத்து எப்ப நடந்ததுன்னா இவர் இப்படி வரும்போதுதான். இவர் வெறும் ஆள்களோட மட்டும் வரல. 5000 ஒட்டகை, 5000 காளை மாடுகள், 20,000 ஆடுகளோடு வர்றாரு. எதுக்காக? உலகியாவுக்காக. அதனால இவ்வளவு செல்வ செழிப்போடு வாழ்வது என்பது குரான் அதற்கு எதிரான கருத்து கொண்டதில்லை. நீங்க அப்படி வாழ்ந்துக்கலாம், ஆனா ஒண்ணு, இது எல்லாம் அல்லாஹ் கொடுத்ததுன்னு நினைச்சு வரலாம். குரான் சொல்றது என்ன? நீங்க எவ்வளவு சிறப்பா வாழுங்க, வாழும்போது என்ன நினைச்சு வாழணும்? இது அல்லாஹ் கொடுத்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த ஒரு வெற்றியை அடைந்த சந்தர்ப்பத்திலும் என்ன மறக்கல? இது அல்லாஹ். அவங்களுக்கு அவங்கள எதுல போவாங்க? காத்துல போவாங்க. இன்ன வரைக்கும் காத்து அளவுக்கு வேகமா போற ஒரு வண்டியை யாரும் கண்டுபிடிக்கல இல்லைங்களா? அவ்வளவு காத்துல போவாங்க. சுலைமான ரீஹ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காத்த நாம கொடுத்திருந்தோம் அப்படின்னு. அந்த காத்துல போவாங்க, அல்லாஹ் அல்லாஹ்னு திக்ர் செஞ்சுட்டே போவாங்க. இது அல்லாஹ் கொடுத்தது. அப்ப எவ்வளவு உயரத்தில் உச்சத்தில் நாம வாழ்றதையும் மார்க்கம் ஏற்றுக்கொள்கிறது, ஆசைப்படுறத மார்க்கம் ஏத்துக்குது. ஆனா எப்படி இருக்கணும்? இது அல்லாஹ் கொடுத்தது என்ற உணர்வோட இருக்கு. என்ன வரக்கூடாது வாழ்க்கையில? கிபிர் என்கிற தற்பெருமை வரக்கூடாது. நான் மார்க்க சொல்றேன். இப்ப இன்னைக்கு உலகளாவிய அளவுல முஸ்லிம்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள்ல ஒண்ணு இந்த கிபிர், தவாலு என்கிற பணிவு. ஒரு காலத்துல அல்லாஹ் அல்லான்னு இருந்தாங்க. எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அல்லாஹ் அல்லான்னு இருந்தாங்க. தொழுகைக்கு வர்ற போது அல்லாஹ் அல்லான்னு தொழுவாங்க. யாரு என்னங்கிறது பெருசா தெரியாது. அப்படித்தானே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்குள்ள 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் போடுற சட்டையை போடுறோம். ஒரு முதலாளி சொல்றாரு என்கிட்ட ஒரு பையன் 10 ரூபாய்க்கு வேலை பார்க்கணும், நான் ஒரு சட்டை போட்டிருந்தேன். அவன் எங்கிட்ட கேட்டான், எங்க வாங்கினீங்க சட்டை, நல்லா இருக்கேன்னு கேட்டான். நான் எங்க வாங்கினேன்னு சொன்னேன். 15வது நாள் நம்ம அந்த சட்டை போட்டு வர்றோம். சொல்ற 15வது நாள் நம்ம அந்த சட்டை போட்டு வர்றான். அவர் சொன்னது, இப்படி காசு பணத்தை கொண்டு போய் இதுல பெருமையா நினைக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கருத்துக்கு சொன்னார். இந்த சூழல் இருக்கிறதா இல்லையா? சூழல் இருக்கு. நம்ம நல்லா சம்பாதிக்கணுங்க, நல்லா சம்பாதிக்கணும். அதை சம்பாதிச்சது நியாயமா அனுபவிக்கலாம். அதுல என்ன வந்துடக்கூடாது? கிபிர் வந்துடக்கூடாது. கிபிர் என்கிற வார்த்தைக்கும் குஃப்ர் என்கிற வார்த்தைக்கும் ஒரு எழுத்துதான் வித்தியாசம் என்று அறிஞர்கள் எச்சரிக்கை செய்வார்கள். கிபிர்னா பெருமை, குஃப்ர்னா அல்லாஹ்வை மறுத்து போறது. அது ரெண்டுக்கு எதுதான் வித்தியாசம்? இதுல பா இருக்குது, அதுல ஃபா இருக்கு. கிபிர் என்கிற வார்த்தைக்கும் குஃப்ர் என்கிற வார்த்தைக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம். அதனால எச்சரிக்கையா இருக்கணும். கிபிர் எங்க கொண்டு போய் விடும்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல சிறப்பான வாழ்க்கைக்கு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் சூரத்துல் கஹ்ஃப்ல ஒரு வரலாறு அல்லாஹ் சொல்றான். தூங்குற மாதிரி இருக்கீங்களோ? அப்படிலாம் இல்லை. சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் ஒரு வரலாறு சொல்றான். 2 நண்பர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க. ஒருத்தர் சாதாரணமா இருக்கார், இன்னொருத்தர் பெரிய பணக்காரர் ஆயிட்டார். நடக்குமா இல்லைங்களா? பெரிய பணக்காரர் ஆயிட்டார். இந்த 2 நண்பர்கள் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது பணக்காரர் சொல்றாரு, வாப்பா நீ என்ன இப்படி இருக்க, ஒன்னும் சம்பாதிக்கலையா நீ? கேட்பாங்களா, நம்ம சம்பாதிக்கலையா நீ? அவர் சொல்றாரு, அல்லாஹ் எனக்கு போதுமானது கொடுத்துருக்கான் அப்படிங்கிற. வா என்ன பார் அப்படின்னு கூட்டிட்டு பாரு. அவர் ஒரு தோட்டங்களை காட்டுறாரு. தோட்டங்கள் பிரம்மாண்டமாக இருக்கு. சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் இதை சொல்றான். சூரத்துல் கஹ்ஃப வாரந்தோறும் ஓதுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எதுக்குன்னா நம்மள சில பக்குவங்களை படுத்துறதுக்காக. அத வருது. வதஹல ஜன்னத்தஹு, அவருடைய தோட்டத்துக்குள் அவனை அழைத்து சென்றான். வஹுவ லாலிமுன் லினஃப்ஸிஹி, அவன் தனக்குத்தானே அநீதி இழைத்தவனாக அல்லாஹ் சொல்றான். ஏன்னா உள்ள போகும்போது அவன் என்ன சொல்லிட்டு போறான்? இது எனக்கு எல்லாம் போதுங்க, காலம் இருக்கிற வரைக்கும் இது எனக்கு போதும். காலம் இருக்கிற வரைக்கும் இப்ப சொல்லுவாங்களா இல்லைங்களா? கொஞ்சமா 1 கோடி 2 கோடி வச்சிருந்தாங்கன்னா போதுமோ போதாதான்னு தோணும்.
ஒரு 200 கோடி 300 கோடி வச்சிருந்தாலும் சில பேர் 1000 கோடி வச்சிருக்காங்க. ஒரு ஆள் சொல்றாரு, இந்தியாவுடைய ஒரு பெரிய பணக்காரர் சொல்றாரு, எவ்வளவு கோடி இருக்குன்னு தெரியாது, எங்கிட்ட எவ்வளவு கோடி இருக்குன்னு தெரியாது, சில கொஞ்சம் பணம் கொஞ்சமா வர்ற வரைக்கும் தான் எண்ணி பார்ப்போம், அதுக்கு மேல எண்ணி எல்லாம் பார்க்க மாட்டோம், எவ்வளவு இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்ற, இது எனக்கு எவ்வளவு காலம் வரும், நான் உட்கார்ந்து சாப்பிட்டா கூட, சில பேர் சொல்லுவாங்களா இல்லையா, நான் உட்கார்ந்து சாப்பிட்டா கூட என் ஆயுசுக்கு காசு தீராது. அதான் அப்படி சொன்னான் அந்த ஆளு. நான் தபீத ஹாதிஹி அபதா, இந்த தோட்டம் ஒருபோதும் தீர்ந்து போகும் என்று நான் நினைக்கவில்லை அப்படின்னா. இந்த கிபுர் வரும்போது குஃபுரு கொண்டு போய் விட்டுணும்னு சொல்றேன் பாத்தீங்களா, அதுக்கு அடுத்து அவன் ஒரு வார்த்தை சொன்னான், இது தீர்ந்து போகும்னு நினைக்கலன்னு சொல்லிட்டு அவன் அடுத்த ஒரு வார்த்தை சொன்னான், ஒமா அலுன்னு சாத்த காய்மத்துல், கியாமத் நாள் வரும் என்றும் நான் நம்பவில்லை. இந்த கிபுர் எங்க கொண்டு போய் விட்டுறோம், குஃபுர்ல கொண்டு போய் விட்டுறோம். அவன் என்ன சொன்னான், கியாமத் நாள் வரும் என்றும் நான் நம்பவில்லை. சரி, அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றா பாருங்க, அது மனுஷனுடைய அகம்பாவத்தின் உச்சத்தை காட்டுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலையின் ருதித்து இலா ரப்பி, ஒருவேளை கியாமத் நாள் வந்தாலும் என்ன சொல்லுவான், ஒருவேளை என்ன சொல்லியிருப்பான் சொல்லுங்க, ஒருவேளை கியாமத் நாள் வந்தா, கியாமத் நாள் எப்படிப்பட்டது, அதை எப்படி பயப்படணும், இப்படி எல்லாம் இருக்கா இல்லையா. ஆனா அவன் சொல்றான் பாருங்க, இந்த தற்பெருமை எங்க கொண்டு போய் நிறுத்தது, வலையின் ருதித்து இலா ரப்பி, ஒருவேளை கியாமத் நாள் வந்தாலும் லஅஜிதன்ன கைரம் மின்ஹா முன்கலபா, இதை விட நான் அதிகம் சம்பாதிப்பேன். எங்க சொல்றான் கியாமத். அப்ப அவனுடைய தற்பெருமை அவனை எந்த அளவுக்கு கூப்பிடுதுன்னா, நான் இன்னும் சம்பாதிச்சிருவேன்னு கூப்பிடுது. இது குர்ஆன் எச்சரிக்கை செய்த விஷயம். அதனால குர்ஆன் என்ன சொல்லுது, நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுது, சிறப்பா வாழும். எல்லா இடத்துல என்ன கேட்கணும், புகழ்மிக்க ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுன்னு கேட்கணும். என்னை சொர்க்கத்திற்கு சொந்தக்காரனாக்க அந்த அருமையான ஆயத்தை நான் ஓதி காமிச்சினேன். ஒரு ஆயத்து, அல்லாஹ் எனக்கு வஜஅல்னி லிசான சிதுக்கின், அல்லாஹ் எங்களுக்கு புகழ்மிக்க ஒரு வாழ்க்கையை கொடு. அதுக்கு அடுத்து வஜஅல்னி மின் வரஸத்தி ஜன்னத்தின் நஈம், அல்லாஹ் எங்களை சொர்க்கவாசிகளாக ஆக்கு. ரெண்டு இருக்கா இல்லைங்களா, ரெண்டு விஷயத்த நாம கவனிக்கணும். கனமா இருந்து நற்காரியங்களை நாம நிறைய செய்யணும். என்ன வந்துடக்கூடாது வாழ்க்கையில, கிபுர் என்கிற தற்பெருமை வந்திருக்கு. மார்க்கம் எச்சரிக்கிற மிக மிக மிகப்பெரிய விஷயம். அதனாலதான் நான் தேர்ந்தெடுத்து நம்மளுடைய வெற்றிய கீழே தள்ளி விடுற விஷயம் எது அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. பாவம் செய்யறது அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறது இந்த கிபுர். அதனாலதான் இதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இது இல்லாமல் வாழ்றதற்கான ஒரு வாழ்க்கை எல்லாம் நமக்கு தருவானாக. சிறப்பான தலைமைத்துவத்தோடு வாழ்வதற்கு குர்ஆன் சில வழிகாட்டுதல சொல்லுது. இந்த நேரத்துல சொல்ற ஞாபகத்துல வச்சுப்போம், அல்லாஹ் கிருபை செய்வானா. நிறைய செய்திகளை கேட்டா எங்க மறந்து போயிடுவோம்னு நினைக்காதீங்க, மறக்காது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு அறிவை அதிகப்படுத்தி தருவானாக. ஒண்ணு, சிறப்பா வாழ்றதுக்கு ஒரு வழி. ஃபர்ஸ்ட், ஒரு மனுஷன் சிறப்பா வாழணும்னா ஹானஸ்டா. நான் ஏன் தமிழ்ல சொல்லாம இங்கிலீஷ்ல சொல்றேன்னா, இங்கிலீஷ்ல சொன்னா நம்ம மனசுல பற்று. அப்படி மட்டும் இல்லை, ஒரு ஆளு லீடர்ஷிப் லெசன்ஸ் ஃப்ரம் தி குர்ஆன் அப்படின்னு ஒரு ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பேசுறத பத்தி ஒரு ஆள், ஒரு விரோத் அப்படிங்கிற ஒரு ஆளு எழுதியிருக்காரு. குர்ஆன் எப்படி தலைமைத்துவத்தை பத்தி சொல்லுது அப்படின்னு அவரு ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு. அப்ப அதுல அவர் எடுத்திருக்கிறாரு சில விஷயத்த. என்னன்னா, ஹானஸ்டா வாழும். ஹானஸ்ட்னா என்னங்க அர்த்தம்? நேர்மை. மாஷா அல்லாஹ், நேர்மையா வாழும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. நம்ம மார்க்கம் நமக்கு சொல்றது நேர்மையா வாழுங்க. நல்ல 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 முடிவு தானே. நம்ம பேசுற பேச்சுல, செய்யற செயல்ல, வியாபாரத்துல, மற்ற தொடர்புகள்ல நேர்மையா வாழ்றது தலைமைத்துவத்தின் முதல் பண்பு. குர்ஆன் சொல்லி கொடுக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பவுஃபுல் கைலவல் மீசான பில் கிஸ், நீங்கள் உங்கள் தராசை நீதமாக நிறுத்துங்கள், அளந்து போடுவதை நீதமாக அளந்து போடுங்க. அளந்து, ஏன்னா இதுலதானே ஆரம்பத்துல மனுஷன் என்ன பண்ணிட்டு இருந்தான், ஃபர்ஸ்ட் நேர்மை எங்கதான் நாங்க தவறுச்சு. தராசு கடியில என்ன வைப்பாங்க, தராசு கடியில கல் வைப்பாங்க. இப்படி நிறைய இருக்கு, நான் சொல்ல வேண்டியதில்லை, அதெல்லாம் நமக்கு தெரியும். தராசு கடியில கல் வைப்பாங்க, அப்புறம் வேற இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் பலது இருக்கா இல்லைங்களா, இப்படி எல்லாம் இருக்கும். அதை செய்யாதீங்க. அவுஃபுல் கைலவல் மீசான், நேர்மையாக நடங்க. ரெண்டாவது சொல்லுது குர்ஆன், சிறப்பான தலைமைக்கு அடையாளம் என்னன்னா ஜஸ்டிஸ், நீதி. எல்லா விஷயத்திலையும் நீதியை பாருங்க. நான் செய்யறது, நான் பேசுறது நீதியானது தானா? குடும்பத்துல ஒரு
குடும்பத்துல மனைவி இடத்துல நடக்கும்போது நான் செய்யறது நீதியானது தானா, பிள்ளைகளோட நடக்கும்போது நான் செய்யறது நீதியானது தானா, சமூகத்துல நாம பரிமாறுகிற இடத்துல நான் செய்யறது நீதியானது. இத நாம ஒரு விஷயமாக மட்டும் கடைபிடிச்சுட்டா நாம துவா வாங்கிடுவோம். நம்ம மௌத்தாயி ஜனாசா கொண்டு போவாங்களா இல்லையா, அப்ப துவா செய்வோம். இதுல யாருக்காவது அநியாயம் பண்ணிட்டோம்னா என்ன செய்வாங்க, அவங்க எத்தனை வருஷமானாலும் மறக்க மாட்டாங்க. அநீதி மறக்கக்கூடியது அல்ல. அதனாலதான் அநீதிக்கு இல்லாக்கப்பட்டவனுக்கும் அல்லாவுக்கும் இடையில என்ன இருக்கிறது இல்ல, திரையில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால நீதியாக நடந்துக்கோ. ரெண்டாவது. மூணாவது என்னன்னா இரக்கம். மூணாவது ஒரு ஒரு தலைமை பண்புக்கான அடையாளங்கள் ஒண்ணு இரக்கம். யாருகிட்ட இரக்கம் காட்டுறது, அவரை சார்ந்தவர்கள்ட்ட இரக்கம் காட்டுறது. அவரை சார்ந்து யாரெல்லாம் இருக்காங்க, கஸ்டமர்ஸ்னா கஸ்டமர்கள்ட்ட, அல்லது அவரை நம்பி இருக்கிறவங்க, அவருக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட இரக்கத்தோடு நடந்து கொள்வது. நாலாவது குர்ஆன் இன்னொரு வழி சொல்லுது. அவர் சொல்றார், அந்த இவரை எடுத்துக்காட்டுற அவர் சொல்றாரு, இன்னொரு குர்ஆன் ஒரு செய்தியை சொல்லுது. என்னன்னா டீம் ஒர்க், சேர்ந்து செய்யுங்க. நானே செஞ்சிருவேன் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னால முடியும்னு தனியா செய்யல. ரசூலுல்லாஹ்வால முடியாதா? முடியுமா? முடியாதா? ரசூலுல்லாஹ்வால முடியும். ஆனா ரசூலுல்லாஹ் நானே செஞ்சிருவேன் எதையும் தனியா செய்யல, எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு எல்லாரோட சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்பட்டார். இது இன்னைக்கும் முக்கியமாக பேசப்படுற ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க சேர்ந்து செய்யுங்க. 2 பேர் 3 பேராக 4 பேராக சேர்ந்து செய்யும் போது அந்த காரியம் வெற்றி அடையும். குர்ஆன் சொல்லுகிற தலைமைத்துவ பண்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னோவேஷன். நீங்க தலைவரா வந்துட்டீங்களா, எதையாவது ஒரு காரியம் செய்யுங்க. சும்மா உட்கார்ந்துட்டு போறதல்ல, என்ன செய்யணும், நீங்க ஒரு காரியம் செய்யணும். எங்க ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பாளராக வந்துட்டோமா, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நம்ம நன்மை செய்யணும். நாம ஒரு நிறுவனத்துக்கு பொறுப்பா வந்துட்டோமா, அந்த நிறுவனத்துக்கு என்ன செய்யணும், ஒரு நன்மை செய்யணும். அந்த ஒரு இன்னோவேஷன், அந்த ஒரு முன்னெடுப்பு இருக்க வேண்டும். இது இருக்க வேண்டும்னு குர்ஆன் கற்றுக் கொடுக்குதுங்கிறாரு. வேற விஷயம் சொல்ற. அதுக்கு அடுத்து குர்ஆன் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதல் என்னன்னா வீண் விரயம் செய்யாதீங்க. ஒரு நல்ல காரியங்கள்ல யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோங்க, வீண் விரயம் செய்யாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹ் விரும்புறதில்லை. அதனால வீண் விரயம் செய்யாதீர்கள். இதையும் சொல்றாங்க. இவைகள் எல்லாம். அதே போல இன்னொன்னு என்னன்னா எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுங்க. எல்லாத்தையும் மதிங்க. ரெஸ்பெக்ட் த என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்னா சுற்றுச்சூழல்ல இருக்கிற எல்லாத்தையும் மதிக்கிறது. என்விரான்மெண்ட் மனிதர்கள், நம்மளுடைய பக்கத்துல இருக்கிற இடம், அது மாதிரி மற்ற எதெல்லாம் நம்ம சுற்றுப்புறமாக இருக்கிறதோ அதையெல்லாம் மதிக்கணும். அதையெல்லாம் மதிக்கிறது சிறந்த தலைவராவதற்கான வழின்னு குர்ஆன் சொல்லுகிறதுன்னு அவர் சொல்றாரு. நான் இதை இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இதாக எடுத்துட்டு வந்தேன். ஆனா அதுக்கான முழுசா அது நமக்கு கேட்கறதுக்கான நேரம் இல்லை. நான் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். குர்ஆன் என்ன சொல்லுது, நம்மள தலைவர்களாக வாழணும்னு சொல்லு. குர்ஆன் எப்படி சொல்லுது, சொல்லுதா அப்படி? நம்ம எல்லாம் ஒரு துவா கேட்போம், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யா அல்லாஹ், எங்கள் மனைவி மக்களிலிருந்து எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தந்தருள்வாயாக. கேட்கணுமா வேணாம்? இந்த துவாவை கேட்கணுமா வேணும்? கல்யாணம்னு நினைச்சாலே கேட்கணும் இல்லைங்களா? கல்யாணம் பண்ணுனா இல்லை, கல்யாணம்னு நினைச்சாலே கேட்கணும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, யா அல்லாஹ், எங்கள் மனைவி மக்களிலிருந்து எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தருவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, யா அல்லாஹ், முத்தகீன்களுக்கு எங்களை தலைவராக ஆக்குவாயா. அப்ப அல்லாஹ் என்ன செய்ய சொல்றான், நான் வழி நடத்துகிற தலைவனாக இருக்கணும்னு நீங்க கேளுங்க என்று அல்லாஹ் சொல்ற. வழி நடத்துகிற தலைவனாக இருக்கணும்னு கேளுங்கன்னு சொல்றான். நம்ம குடும்பத்தை நம்ம வழி நடத்தணுமா இல்லையா? அதை வழி நடத்துகிற போது அது இருக்கும். அதே போல நம்ம இருக்கிற ஒரு வியாபார நிறுவனம் வச்சிருக்கிறோம், அதை வழி நடத்தணுமா இல்லையா? ஒரு அமைப்புக்கு நம்ம பொறுப்பேற்கிறோம், அதை நம்ம வழி நடத்தணுமா இல்லையா? அதை வழி நடத்துகிற போது அதற்குரிய தகுதியோடு வழி நடத்த வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படிய தகுதிகளை நாம் வளர்த்துக் கொள்வோம். எந்த துறையில் இருக்கிறோம். இன்னொரு அம்சத்தை சொல்றாங்க, என்னன்னா நாலேஜ் அதிகப்படுத்திக்கிறது. எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த துறை சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்வது. நம்ம அப்படியே நின்றுட்டு நொண்டி அடிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. இந்த வடநாட்டுல பாருங்க,
நிறைய முஸ்லிம்கள் இருக்காங்களா இல்லைங்களா? ஆனா நம்ம தமிழ்நாட்டு அளவுக்கு அவங்க எப்படி இல்லை, சரிப்பா இல்லை. அதுல வெஸ்ட் பெங்கால் ரொம்ப கவனிக்க வேண்டியது. வெஸ்ட் பெங்கால்ல நம்ம 35% இருக்கோம். தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கும்? தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கும்? 5%. 7% விற்கிறதாக நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டு மக்கள் தொகையில 7% நம்ம சொல்றோம். கவர்மெண்ட் கணக்குப்படி எவ்வளவுதான்? 5% பேர் தான். கோயம்புத்தூர்ல நம்முடைய எண்ணிக்கை எவ்வளவு? நம்ம கொஞ்சம் இடத்துல இருக்கிறதுனால நம்ம நிறைய இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். ரொம்ப கம்மியா தான் நம்ம இருக்கோம். ஆனா அல்லாஹ் நம்மள சிறப்பா வச்சிருக்கோம். இருக்கா இல்லைங்களா? இந்த காட்சியை நம்ம எங்க பார்க்க முடியாது? மேற்கு வங்காளத்துல பார்க்க முடியாது, ஒரிசால பார்க்க முடியாது, வடநாட்டுல டெல்லியில மாதிரி பகுதியில பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, முன்னேறணுங்கிற சிந்தனையே இல்லாம இருக்கு. நான் டெல்லியில இறங்கி ஒரு டிரைவர்கிட்ட கொஞ்சம் தூரம் ஒரு 20 கிலோமீட்டர் பயணம் போற இடத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவனுக்கு எல்லாம் முன்னேறவே முடியாது. ஏன்னா அதுக்கான ஒரு முயற்சி இருக்கு. ஒரு டிரைவர்னா இன்னைக்கு அந்த டிரைவர்கிட்ட என்னெல்லாம் செய்தி இருக்கணும்? ஒரு டிரைவர் இருக்காரு, ஒரு டாக்ஸி டிரைவர் இருக்காருன்னா அந்த டிரைவர்கிட்ட என்னெல்லாம் முன்னேற்றத்திற்கான சிந்தனை ஒன்றுமே இல்லை. அப்ப என்ன தோணுச்சு? இவங்க இந்த காலத்துல இவங்க முன்னேறுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. இது குர்ஆன் சொல்லிக் கொடுக்குது. நீங்க நிறைய கத்துக்குங்க. உங்க துறையில நீங்க எதுல இருக்கீங்களோ, இளைஞர்களுக்கு பெரிய படிப்பனை இருக்கு. இந்த நம்ம இருக்கிற துறையில சிறப்பானதை கற்றுக்கொள்ளணும்னு நம்ம மார்க்கம் வலியுறுத்தி இருக்கோம். இது குர்ஆன் நம்மை தலைவர்களாக உருவாக்க வந்த வேதம், உருவாக்கிய வேதம். எத்தனை தலைவர்களை குர்ஆன் உருவாக்கி, எவ்வளவு ஆளுமைகளை குர்ஆன் உருவாக்கி. பிரம்மாண்டம். அதாவது குர்ஆனால உருவாக்கப்பட்ட மனிதர்களுடைய பாரம்பரியத்தை நினைச்சு பார்த்தா நாம அசந்து போயிடுவோங்க. அவங்க பணம் சம்பாதிக்கிறதுல பெரியவங்களா இருந்தாங்க, ஆட்சி அதிகாரத்துல பெரியவங்களா இருந்தாங்க. நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் 1920 வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம எதுல இருக்கோம்? 2020. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்தில் நாம சொன்னதுதான் சட்டம். 1000 வருஷமாக அந்த அதிகாரம் இருந்தது. இந்த 100 வருஷத்துலதான் இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இதை சீக்கிரம் மாற்ற வேண்டும். இந்த இழிவான சூழ்நிலைக்கு காரணமும் யாருன்னா நம்ம தான் காரணம். தீனுடைய வாழ்க்கை நம்ம கிட்ட இருந்த போது அல்லாஹ் நம்மளை உயர வச்சிட்டு இருந்தான். இன்னைக்கு அரபு நாடுகள் எங்க எல்லாம் அடி வாங்கி அடிமையா இருக்கிறானோ அங்கெல்லாம் ஒழுக்கக்கேடு தலைதூக்கி நிக்குது. உலகத்தில் சிறந்த காபரே டான்ஸுகள் நடக்கிற இடம் எங்க இருக்கிறது? உலகத்தில் மிகப்பெரிய அளவில் விபச்சாரம் தலைதூக்கி நிற்கிற சென்டர்கள் எங்கே இருக்கிறது அப்படின்னு தேடி பார்த்தா, போதைப் பொருள் விநியோகம் எங்க அதிகமா நடக்குது அப்படின்னு தேடி பார்த்தா, எங்க எல்லா இடத்துக்கு பின்னாடி யார் இருக்கா? பாய் இருக்கிறான். நாம வாங்குகிற இந்த அடி, நம் மேல் விழுகிற இந்த கொடூரங்களுக்கு பின்னணியில் யோசிக்கிற போது நம்மிடத்தில் இந்த பண்பாட்டில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு ஒரு முக்கிய காரணம். இதையெல்லாம் மாத்தணும். அல்லாஹ் சீக்கிரம் அதை நமக்கு மாத்தி தரணும். ஒரு 100 வருஷத்தில் இந்த பண்பாட்டு சீரழிவு இருந்திருக்கும். நம்முடைய வரலாறு எவ்வளவு பெரிய ஆட்களை கொண்டு இருக்குது. வலிமார்கள்னு பேசுற பாருங்க, இறைநேசர்கள், பிரம்மாண்டமான மனிதர்கள். வலிமார்கள்னு பேசுறோமா இல்லைங்களா? அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பிரம்மாண்டமான மனிதர்கள், ஆளுமை திறன் மிக்க பெரும் ஆட்கள். துன்னூனில் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு ஒருத்தர் இருக்காரு. இதையெல்லாம் இன்னைக்கு இருக்கிற சயின்டிபிக் அப்ரோச்ல இருக்கிறவன் ஆச்சரியப்படுறான். ஓ, இப்படி எல்லாம் பர்சனாலிட்டிகள் இருந்திருக்காங்களா அப்படின்னு. துன்னூனில் மிஸ்ரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேரு சௌபான். மிகச்சிறந்த நல்லடியார். தன்னை ரொம்ப பெரிய அந்தஸ்தில் இருந்த போதும், பெரிய செல்வாக்குடைய மனுஷரா இருந்த போதும் தன்னை ரொம்ப சாதாரணமான மனுஷரா ஆக்கிக்கிட்டவர். அவருக்கு என்ன துன்னூன் ஏன் பேர் வந்துச்சுன்னு வரலாறு ஒரு செய்தி சொல்லுது. அவர் கப்பல்ல போறாரு. கப்பல்ல போகும்போது ரொம்ப பாக்குறதுக்கு சாதாரண கோலத்துல இருக்கார். கப்பல்ல எல்லாம் பெரும் ஆட்களா இருக்காங்க, இவர் சாதாரண கோலத்துல இருக்கார். கப்பல்ல விலை மதிப்பு மிகுந்த ஒரு மோதிரம் காணா போயிடும். வைரக்கல், ஒரு ஆள் வச்சிருந்த வைரக்கல் மோதிரம் காணா போயிடும். எப்போதுமே என்ன யாரை பார்ப்பாங்க? இந்த மாதிரி நடக்கும்போது யார் கூட்டத்துல ரொம்ப
சாதாரணமான ஆள் அவனை தானே பார்ப்பாங்க. அவரை பார்த்து இவரை சொல்றாங்க நீ தான் திருடி இருக்க, இவர் சொல்றாங்க நீ தான் திருடி இருக்க. அவர் கையேந்தினாரா, யா அல்லாஹ் இந்த அவச்சொல்லிலிருந்து என்னை காப்பாற்று, இந்த அவச்சொல்லிலிருந்து என்னை காப்பாற்றுன்னு ஒரு துவா செய்தாராம். கீழே இருந்த மீன்கள் குதிச்சு வந்துதான் ஒவ்வொரு மீனுடைய வாயிலும் ஒரு வைர மோதிரம் இருந்துச்சு. அதில் இது எந்த வைர மோதிரம் என்று அவர்கள் கண்டெடுத்துக் கொண்டார்கள். இது என்னுடையது என்று அவர் கண்டெடுத்துக் கொண்டாராம். அது அந்த கப்பலில் துப்பப்பட்டது அப்படின்னு வரலாறு. இப்ப நான் சொன்னா நீங்க எப்படி கேட்பீங்க, இது என்னமோ ஒரு கதை மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவீங்களா? இது நடந்த நிகழ்ந்த வரலாறு. இப்ப இந்த வரலாறு என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனுடைய தரம் எந்த அளவுக்கு இருந்து, எவ்வளவு சிறப்பான ஆட்கள் இருந்திருக்கிறார், எவ்வளவு இது ஒரு ஆளுமை. இது வேறொரு வகையான ஆளுமை, இது வேறொரு வகையான மிகச்சிறந்த ஆளுமைகளின் ஒரு பெரும் புதையலாக இஸ்லாமிய சமூகம் இருந்திருக்கு. இஸ்லாமிய இதே மாதிரி இன்னொரு செய்தி இருக்கு, அதையும் நான் சொல்றேன். இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க எல்லாம் வாழ்ந்த மனிதர்கள். அவர் யாருன்னா பல்க் நாட்டின் அரசராக இருந்தார். பல்க் நாட்டினுடைய அரசர். அரசர் வேண்டான்ட்டு நான் ஏழ்மையா வாழ்ந்துக்கிறேன்னு அரச பதவியை விட்டுட்டு வந்துட்டார். அவர் எப்படி அரச பதவியை விட்டுட்டு வந்தாருன்னா, அவர் மனசுக்குள்ளார அல்லாஹ் பத்தி சிந்தனை அதிகமாச்சு. அதிகமாயி அல்லாஹ்வுடைய திருப்தி வேணுமே, அல்லாஹ்வுடைய திருப்தி வேணுமே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சார். அரச சபைக்கு உள்ள இருந்துகிட்டு அது கிடைக்காதுன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கும் நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், விமானத்தில் ஏறி உட்கார்ந்த உடனே தஸ்மீகை கையில் ஏற்றி இருக்காங்க. எத்தனையோ பணக்காரங்க நான் பார்த்திருக்கேன், விமானத்தில் ஏறி உட்கார்ந்த உடனே தஸ்மீக் மணியை கையில் எடுத்து ஓதிக்கொண்டிருப்பவர்கள், குரானை வைத்து ஓதிக்கொண்டிருப்பவர்கள். கார்ல ஏறினா 4 தஸ்மீ இருக்கும். இப்ப சமீபத்துல ஒரு பெரிய வீட்டுக்கு போனாங்க. இந்த கடற்கரை பகுதிகளில் நிறைய இந்த வெளிநாட்டு பணக்காரங்க இருக்கும். பெரிய வீடு, வீடு பிரமிக்க வச்சிருச்சு. அங்க தங்குங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு வீட்டுல போய் ஒரு ரூம் பார்த்தா அவ்வளவு பெருசா, ஒவ்வொன்றும் இது என்ன, இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்னு பார்க்க வைக்குது. பாத்ரூம்ல வச்சிருக்கிற டேப் இருக்கு பாருங்க, அந்த டேப் வித்தியாசமா இருக்கு, பார்க்க வைக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றும் பல ஆயிரங்கள் இருக்கும்னு தோணுது நமக்கு, பார்க்க வைக்குது. இதையெல்லாம் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். திரும்பி வந்து பார்த்தா நிறைய தஸ்பீ மாட்டிருக்கு, நிறைய முசல்லா இருக்கு அந்த ரூம்ல. அங்க யார் எப்ப இருந்தாங்கன்னு தெரியல, ஆனா தஸ்பீஹும் முசல்லாவும் மிக சகஜமாக பயன்படுத்தப்பட்டதை பார்க்க முடிந்தது. இப்படி அல்லாஹ் கொடுக்கிற நேமத்தை வச்சுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய திருப்தியை வாங்கணும்னு நினைக்கிற மக்கள் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அதுவும் அப்படி நினைச்சாரு, அல்லாஹ்வுடைய திருப்தியை வாங்கணும். அவர் ரூம்ல படுத்திருக்கும் போது பால்கனியில ஏதோ சத்தம் கேக்குது. பால்கனியில சத்தம், என்ன சத்தம்னு பார்த்தா ஒரு ஆள் நிக்கிறான். இவருடைய பால்கனியில ஒரு ஆள் நிக்கிறான். ஏய் யாருப்பா நீ, இங்க எதுக்கு செய்யற அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், என் ஒட்டகத்தை தேடிக்கிட்டு இருக்கேங்கிறான். பால்கனியில நின்றுட்டு எதை தேடுறான், ஒட்டகத்தை. பால்கனியில வந்து எப்படிப்பா நீ ஒட்டகத்தை தேடுவேங்கிறாரு. அப்ப அவன் சொன்னான்னா, இந்த படுக்கையில் படுத்துக்கொண்டு நீ அல்லாஹ்வுடைய திருப்தி வேணும்னு நினைக்கிறிய, அப்ப நான் தேடக்கூடாதா அப்படின்னு கேட்டான். உடனே மனசு மாறி அதை விட்டுட்டு இந்த அரசு வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு சாதாரணமா வந்துட்டார். வந்தவர் பிற்கால், நான் எதையும் கதையாக சொல்லல சகோதரர்களே, நீங்க கதைன்னு நினைச்சிடாதீங்க, இது வரலாறு, இதெல்லாம் வரலாறு, வரலாற்று தகவல்கள் பதியப்பட்ட வரலாறு. இப்ராஹிம் அதுகம் ஒரு நீரோடைக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. அந்த வழியா ஒருத்தர் வர்றார். வர்றவன் கேட்கிறாரு, உங்க அரசாட்சியை விட்டுட்டு நீங்க இப்படி சாதாரணமா உட்கார்ந்து இருக்கீங்களே அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் சொன்னாராம், அதனால என்ன, கையில ஒரு ஊசி வச்சிருந்தாராம். ஊசியை வச்சு அவருடைய கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை தைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஊசியை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டார். தண்ணிக்குள்ள போட்டுட்டு இந்த ஊசியை கொண்டாங்க அப்படின்னாரு. கடலில் இருந்த அந்த ஆற்றில் இருந்த ஒரு மீன் அவருடைய ஊசியை கொண்டு வந்து கொடுத்துச்சான். இப்படி ஒரு செய்தி இருக்குது. என்ன சொல்ல வருதுன்னா, எவ்வளவு ஆற்றல் மிக்க. அப்ப அதுக்கப்புறம் அவர் சொன்னாராம், என் ராஜ்யத்தை கொடுத்து இந்த ஏழ்மையை நான் விலைக்கு வாங்கி இருக்கிறேன். என் ராஜ்யத்தை இப்ப நம்முடைய இது எதற்கு, இதெல்லாம் வித்தியாசமான செய்திகளாக பார்த்தா ஏதோ கற்பனை கதையாக இருக்குமோன்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு இல்ல. இவ்வளவு தரமுடைய மனிதர்களை குர்ஆன் உருவாக்கி இருக்கு. நமக்கெல்லாம் அரசியல் அதிகாரத்தை சொன்னாதான் கவர்ச்சியா இருக்கும். பாருங்க அவர் அப்படி ஜெயிச்சாரு, பாருங்க இவர் இப்படி ஜெயிச்சாருன்னு சொன்னாதான் கவர்ச்சியா இருக்கும். ஆனா அதை விட வாழ்க்கையில் இந்த நிலைமை பெரியதல்லவா?
அவர்கிட்ட ஒரு ஊசி போச்சு, அந்த ஊசிய தடாகத்தில் இருந்த மீன்கள் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தன அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எந்த உயரத்திற்கு கொண்டு போய் இருக்கிறதுன்றது பெருசு இல்லையா? நாம் அப்படி பார்க்கணும். குர்ஆன் அப்படி ஒரு பெரிய மனித ஹீரோக்களுடைய ஒரு புதையலை உருவாக்கிய வேதம். அல்லாஹ் நம்மையும் அப்படி ஆக்க வேண்டும். நாம குர்ஆனுடைய இந்த நாள்ல நம்ம இங்க ஒண்ணு கூடி இருக்கிறோம். குர்ஆன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். சிறந்த மனிதர்களாக, தலைவர்களாக, பண்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும். நமக்கு நம்முடைய மௌத்துக்கு பின்னால் புகழக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். நாளைக்கு நமக்கு சொர்க்கமும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிற ஒரு வாழ்க்கையை குர்ஆன் நம்மை ஆசைப்பட வைக்கிறது. நம்ம ஒவ்வொருவரும் ஆசைப்படணும். இளைஞர்கள், வயதானவர்கள், நடுத்தர வர்க்கத்தினர்கள், நம்ம ஒவ்வொருவரும் ஆசைப்படணும். ஆசைப்பட்டா கிடைக்க இன்னைக்கு கேட்டுருவோம். கிடைக்குமா கிடைக்காதா? கிடைச்சிடும். இன்னைக்கு என்ன செய்வோம்? கேட்டுருவோம். அதனால நம்ம பெரிய இலக்கு வைத்து வாழ்க்கையில இன்னைக்கு துவா கேட்கிறதுனால அல்லா இடத்துல பெரிய இலக்கு வைத்து, நான் ரொம்ப சிம்பிளா அந்த வாசகத்தை சொன்னேன். யாரெல்லாம் மக்களால் புகழப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையும் எங்களுக்கு கொடு, நாளை எங்களுக்கு சொர்க்கத்தையும் கொடு. இல்லையா? அருமையான ஒரு வாசகம் இருக்கு இல்லையா? அந்த வாசகத்தை அடிப்படையாக வைத்து நாம இன்னைக்கு துவா செய்வோம். அல்லாஹு தாலா இடத்திலே கேட்போம். எல்லாவற்றையும் விட பிரதானமாக நரகத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்றதை கேட்போம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, லைலத்துல் கத்ரில் நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டார்கள், என்ன துஆ கேட்கட்டும் என்று கேட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பை நேசிக்கிறவன், எங்களை மன்னித்து விடுவாயாக, எங்களை அப்படி மன்னித்து விடுவாயாக என்று கேட்கிற இடத்தில் ஒரு சொட்டு கண்ணீர், ஒரு சொட்டு கண்ணீர், ஒரு மனக்கவலை நமக்கு வந்து நாம் கேட்போம் என்றால், பெரும் கொடை வல்லதாக இருக்கிற அல்லாஹ், கருணை மிக்க அல்லாஹ், அம்மாவை விட 100 மடங்கு கருணை கொண்ட அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய துஆக்களை ஏற்று நமக்கு அல்லாஹ் தஆலா நாம் கேட்கிற பிரார்த்தனையை ஏற்று அல்லாஹ் நமக்கான தேவையை எல்லாம் நிறைவேற்றி தருவான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த லைலத்துல் கத்ர் என்கிற மகத்தான இரவை நம் அனைவருக்கும் பாக்கியம் பொருந்திய இரவாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அவன் என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கிறானோ அந்த நன்மைகள் அனைத்தையும் பெற்றுக்கொள்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. குர்ஆன் நம்மை மிகச் சிறந்த மனிதர்களாக வாழும்படி நம்மை வழிகாட்டுகிறது. அந்த குர்ஆன் காட்டுகிற வழியிலே மிகச்சிறப்பான மனிதர்களாக, பார்வோற்றும் மனிதர்களாக, நாளைக்கு சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொண்ட மனிதர்களாக வாழ்வதற்கான அனைத்து வழிகளையும் அல்லாஹ் நமக்கு லேசாக்கி வைப்பானாக. குர்ஆனோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. குர்ஆனால் உயரக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. இந்த ரமலானுடைய இத்தனை நாட்களில் என்னென்ன இபாதத்துகளை நாம் செய்தோமோ அந்த இபாதத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் அங்கீகரித்தல் புரிவானாக. அதற்கு சிறப்பான கூலியை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நாம் ஒருவேளை அதிகப்படியான அமல்கள் செய்யாமல் இருந்திருந்தால் இனி இருக்கிற ஒரு சில நாட்களில் நம்மால் முடிந்த நிறைவான அமல்களை செய்ய அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. அதற்கான சிந்தனை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அந்த அமல்களின் பொருட்டு நம்முடைய வாழ்க்கையை எல்லா நிலையிலும் அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கியல் புரிவானாக. நீண்ட ஆயுளை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆரோக்கியமிக்க வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நம்முடைய தொழிலும் நம்முடைய காசு பணத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய வீடுகளை வெளிச்சம் நிறைந்ததாக, நிம்மதி மிக்கதாக அல்லாஹ் ஆக்கிய புரிவானாக. நம்முடைய குடும்பத்தை கண்குளிர்ச்சி மிக்க குடும்பமாக அல்லாஹ் ஆக்கிய புரிவானாக. நம்முடைய பிள்ளைகளை சாலிகானவர்களாக, நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கிய புரிவானாக. நம்முடைய வாழ்விலும் அவர்களுடைய வாழ்விலும் எல்லா வகையான பரக்கத்துகளையும் அல்லாஹ் தந்து புரிவானாக. நம்முடைய பெற்றோர்களுக்கு உபகாரிகளாக அல்லாஹ் ஆக்கிய புரிவானாக. நம்முடைய பிள்ளைகளை நமக்கு உபகாரிகளாக அல்லாஹ் ஆக்கிய புரிவானாக. இந்த உலகத்தில் ஒரு சாலிகான மனிதராக வாழ்வதற்குரிய நல்ல நடத்தை அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்த புரிவானாக. தீய குணத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. குஃபுர் ஷிர்கிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நிஃபாக் என்கிற நயவந்தகத்தனத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. திடீர் என்று ஏற்படக்கூடிய மௌத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கேவலமான மௌத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தீய ஆட்சியாளர்களின் அடக்குமுறையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதிகார வர்க்கத்தின் கொட்டகத்தனத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த நாட்டிலும் உலகமெங்கிலும் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் கண்ணியத்தை தந்தல் புரிவானாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அல்லல் படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும்
இந்த லைலத்துல் கத்ர் என்கிற மகத்தான பேரிரவின் பரக்கத்தினாலே அல்லாஹ் நிம்மதியை வெற்றியையும் தந்த புரிவானாக. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு துணை நிற்பானாக. அல்லாஹ் இஸ்லாத்தை வெற்றியடைய செய்வானாக. காஃபிர் சமூகத்திற்கு எதிராக அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை தந்தல் புரிவானாக. பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய மக்கள் தலைமுறைகளாக சொல்லனா துயரத்தை அனுபவித்து வருகிற மக்களுக்கு அல்லாஹ் ஒரு விடிவை தந்தல் புரிவானாக. இனி எப்போது அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று கேட்கிற நிலையில் இருக்கிற மக்களுக்கு அல்லாஹ் நான் இருக்கிறேன் என்று மிக விரைவாக அந்த உதவியை தந்தல் புரிவானாக. அதே போல உலகத்தில் எங்கெல்லாம் மக்கள் அல்லல் படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் சிறப்பான உதவியை செய்தல் புரிவானாக. சமூகத்தில் வறுமையில் வாடுகிறவர்களுக்கு அல்லாஹ் போதுமான ரிசுக்கை தந்தல் புரிவானாக. நமக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி நிம்மதியோடு வாழ்வதற்கு அல்லாஹ் வழி செய்வானாக. ஹலாலான காசு பணத்தை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய புரிவானாக. எல்லா நிலையிலும் ஹராமை விட்டு விலகி வாழ்வதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வட்டி என்கிற கொடுமையிலிருந்து விலகி நிற்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அதே போல கடன் என்கிற தொல்லையிலிருந்து விலகி நிற்கிற தௌஃபீக்கை எல்லாம் நமக்கு தந்தல் புரிவானாக. அதே போல யாரிடத்திலும் கையேந்து நிற்கிற ஒரு இழிவில் இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றிய புரிவானாக. அவனை கொண்டு மட்டுமே தேவையாக கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கிய புரிவானாக. நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் அவனே நமக்கு நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. நம்முடைய குடும்பத்தார் மார்க்கத்தின் ஹலால் ஹராமை பேணி வாழ்கிற நிலையில் வைத்திருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எந்த நிலையிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவுக்கு மாற்றமாக நடக்காமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. நம்முடைய கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக என்று துஆ செய்து இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.